டேர் இன் கிரைஸ்ட். கடினமான சூழ்நிலைகளில் யாரும் நம்மோடு கூட இருக்க விரும்புவதில்லை. அதைத்தான் பவுல் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு துணையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். சிலுவையின் பாடின் மத்தியில் எல்லா சீடர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடிப்போனார்கள். ஆனால் பிதா இயேசுவோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல என் தேவனும் உங்களோடு கூட இருந்து எல்லா கடினமான சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களுக்கு துணையாக நின்று தேவன் உங்கள் மேல் வைத்த திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்காக உங்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை அவர் இன்னும் அதிகமாய் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி இன்னும் வல்லமையாக கர்த்தர் எடுத்து உங்களை நிலைநிறுத்த விரும்புகிறார் என்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் யாரும் என்னோடு கூட இல்லை என்ற அங்கலாய்ப்போடு கலக்கத்தோடு தரிசனத்தை விட்டு வெளியேறாதபடிக்கு தரிசனத்தோடு கூட இன்னும் வைராக்கியமாய் நீங்கள் ஓடும்போது எப்பேற்பட்ட மனிதர்களின் போராட்டத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பவுல் சொல்கிறார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒருவேளை கடினமான ரோமபுரி ஆட்சியில் பவுல் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிறதை பார்க்க முடிகிறது. கடைசியாக தீமோத்தேயுடன் சொல்லுகிறார், நான் பானபலியாக வார்க்கப்பட போகிறேன். அவ்வளோ கடினத்தின் மத்தியிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு பவுல் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். நீங்களும் உங்கள் மேல் வைக்கப்பட்ட தரிசனத்திற்கு தடையாய் வருகிற எந்த காரியங்களையும் தீமையான காரியத்தையும் பார்த்து கலங்காதபடிக்கு நம்பிக்கையாக வாஞ்சையாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நிச்சயமாக ரட்சித்து அவருடைய பரம எருசலேமுக்கு என்னை கண்டிப்பாக அழைத்து கொண்டு போவார் என்கிற நிச்சயத்தோடு கூட ஆமென். ரிபஷந்து ரியாந்தரப்பா, தரிசனத்தை விட்டு ஒரு நாளும் விலகி போயிடாதீங்க. தரிசனத்தோடு கூட இருங்க. ஏன்னா பிசாசு உங்கள் தரிசனத்தை தடை செய்வதற்கு, உங்கள் திட்டத்தை, உங்கள் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தை தடை செய்வதற்கு அவன் எத்தனித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலின் விசுவாச வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தைரியமான நம்பிக்கையான வார்த்தையை கூறி தன்னுடைய ஊழியத்தை தேவன் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்கள் ஊழியங்களின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் என்னை தொடர்பு கொண்டு பேசுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். காட் பிளஸ் யூ.